வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 7ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலே ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,408 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,671 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,732 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கீழே இறங்குச்சுன்னா 24,084 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,969 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,760 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நிஃப்டியோட நம்ம ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா 24,000 23,800 வரைக்கும். அதே போல் மேலே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து 24,800 25,000 வரைக்கும்னு நம்ம ஏற்கனவே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு நேற்று நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,179 வரைக்கும் நமக்கு வந்துச்சு. ஆனால் 24,000 நமக்கு பிரேக் பண்ணலை. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா முந்தா நாள் கரெக்டாக 24,500 நமக்கு க்ளோஸ் ஆகி அந்த ரேஞ்சிலேருந்து திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 24,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வந்துச்சுன்னா இந்த 24,000 திரும்பவும் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல நம்ம 24,800 நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,000 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். 25,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் 25,300 நம்ம லெவலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 25,300 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி அடுத்து ஆல் டைம் ஹை நோக்கி மூவ் ஆகும். அதே சமயம் அடுத்தது 24,000 பிரேக் அவுட் பண்ணி 23,800 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்போம். 23,800 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,500 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். அங்கேயும் நிஃப்டி பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப நிஃப்டி டவுன் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட நம்மளோட ஒரு மவுண்டைன் ஃபார்ம் நமக்கு வந்து இந்த இடத்துல தெரியுது. இந்த இடத்துல ஒரு ஃப்ளக்சுவேஷன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளக்சுவேஷன் நமக்கு தெரியுது. அதோட நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எண்ட் ஆகும் பொழுது செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நிஃப்டி இன்றைக்கும் நெகட்டிவில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வாரங்களில் ஏதோ ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல், இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் வந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேனா 52,278 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,640 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,903 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 51,653 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,390 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,028 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி நேற்று 51,916 நமக்கு க்ளோஸ் ஆனது. திரும்பவும் 51,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து திரும்பவும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் 52,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த இடத்துல நமக்கு 52,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,600 வரைக்கும் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 52,600 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்தது 53,000 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்போம். 53,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அடுத்து பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதே சமயம் 51,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்தது நம்ம
5,100 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். 5,100 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் 50,000. 50,000த்தையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 hour சார்ட்டு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எண்டிங்கில் செல்லரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வாரத்தில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.